கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவர் மேலேயும் ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தின் ஆவியை ஊற்றி உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் கண்களை மூடி இறைவன் நம்மோடு ஏராளமான கிருபையின் வரங்களை ஊற்றும் வண்ணமாக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த ஆராதனை வேலை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகிமையுள்ள ஆண்டவரே, எங்கள் சுகத்தை விரும்புகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்பி எங்கள் மேலே நல்ல ஒரு பலனை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த வேளையில் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளுவண்ணமாக இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் காலங்களிலே அச்சத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தின் ஆவியை ஊற்றுவீராக. இந்த ஆராதனையில் முழு உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்வதற்கு எங்களுக்கு பலனை தாரு. இந்த ஆராதனை வேளையில் உங்கள் வல்லமை எங்கள் மேலே வந்து இறங்கி அநேக அற்புதங்களை அடையாளங்களை காணத்தக்கதாக செயலாற்றுவீராக. ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த துதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம துதிக்கும் பொழுது ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு பலன் நம்ம மேலே வந்து இறங்க போகிறது. எனவே இந்த பாடல் வேளையில் நாம் யாவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடப்போகிறோம். முதலாவது பாடல் நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 522, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்கிற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நித்திய ஜீவன் 522. உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேல வந்து இறங்கி நம்மை பலப்படுத்தும் வண்ணமாக எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாக பாடுவோம். உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும்
துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழ் ஒரு நாள் எப்போதும், உம் இல்லத்தில் வாழ் ஒரு நாள் எப்போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அருமையான பாடல் வேளையிலும் நல்ல ஒரு மனதின் ஆவியோடு ஆண்டவரை துதித்து நம்ம பாட போகிறோம். இந்த பாடல் வேளையில் இயேசுவே என் சரீரத்தில் உள்ள வியாதியெல்லாம் மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரியையும் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உரிமையாக பெற்றுக்கொண்டு அவரை துதித்து பாடும் பொழுது ஒரு விசேஷித்த வல்லமை நமக்கு கிடைக்கும். இந்த வேளையில் இன்னொரு பாடலை பாட போகிறோம். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த வேளையில் அப்பா உங்கள் மேலே நான் அன்பு கூர்ந்திடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை உற்சாகமாக பாட போகிறோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 535வது பாடல், கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் என்று சொல்லி உற்சாகமாக நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். கிருபையும் உறைவிட
உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயமெடுப்பேன், சதா காலமும் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இரட்சணிய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். இரட்சணிய கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை, கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையாவார், அவரே எந்தன் கண்மலையாவார். கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி, பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களைப் போலாக்கி, நீதியின் சால்வை எனக்கு தந்து, நீதியின் சால்வை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே நம்முடைய பலன், அவரில் நம்ம அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்துவாராக. இந்த பாடல் வேளையில நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுங்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே கொடிய வியாதிகள் மாறும், கொடிய பலவீனங்கள் மாறும். உள்ளத்துக்குள்ள ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்து நம்மை பலப்படுத்த போகிறார். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 844வது பாடல். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி உற்சாகமாக பாட போகிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தாவே தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி உற்சாகமாக ஆண்டவரை துதித்து பாடும்.
நல்லவர் சர்வ வல்லவர் என்னும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகத்தில் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகத்தில் உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமென். தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமென். தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்த நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை, அது விலையேற பெற்றது. கண்களை மூடி, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, நீ பெரியவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி பாட போறோம். ஆராதனைக்குரியவரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பாட போறோம். யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கும்படியாக தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக ஒரு மனதின் ஆவியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்தரே, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தாப்பான்னு சொல்லி நாம் எல்லாரும் உங்களுக்கு தான் என் ஆராதனை என்று சொல்லி நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ என்று சொல்லி பாடுவோம். என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்தரே, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தாப்பான்னு பாடுவர். நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் மேன்மையானவர் ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. என்னை மன்னித்து என்னை பலப்படுத்தி உமக்கு ஆராதனை என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை ஆட்கொண்டவர் நீர்தான் அப்பா, என்னுடைய ஆராதனை உமக்குத்தான் என்று பாடுவோம். நீர்தான் என்னை ஆட்கொண்டிருக்கிறீர். நீர் ஆட்கொள்ளும் பொழுது என் வியாதி நீங்கும் ஆண்டவரே. ஒரு புதிய பலன் எனக்கு உண்டாகும் அப்பா. நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீர் ஆராதனைக்குரியவர் என்று சொல்லி நீர்தான் என்னை ஆட்கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி யாவரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். தகப்பனே,
தர்மியான வேளையிலும் ஆராதித்தோம் அப்பா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, எங்களை நேசிப்பவர் ஆண்டவரே, எங்களை மன்னித்தவர் ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, எங்க மேல உங்க ஆவியின் அருளை சுகத்தின் வல்லமையை ஊற்றினதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து எங்க விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை துதித்து நம்ம பாடணும், ஆண்டவரை ஆராதித்தோம். நீர் பரிசுத்தர், நீர் வல்லமை உள்ளவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை மன்னித்தவர், என்னை நேசிப்பவர் என்று சொல்லி பாடினோம். இப்பொழுது ஆண்டவரிடத்தில் சில விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடிக்கொள்ளுவோம். இந்த வேளையில் எத்தனையோ பிள்ளைகள் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சரீரத்தில் கொடிய வலிகள், கட்டிகள், குணமாக்க முடியாத வியாதிகள், படுக்கையில் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் மருத்துவம் செய்ய முடியாதபடி கலக்கத்தோடு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வீடுகளிலே கட்டில் படுத்த படுக்கையாக கூட இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வெளியே நடமாட முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்பா, அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பீராக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். மருத்துவமனைகளில் கைவிடப்பட்ட நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்று இரவு எத்தனையோ பேர் ஆபரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆபரேஷன் தியேட்டரில் எத்தனையோ பேருக்கு ஆபரேஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறைவனே, உம்முடைய இரக்கம் வேணும் அப்பா. நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்க ஆவியின் வல்லமையை ஊற்றி, ஒரு சுகத்தின் ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் எல்லாரும் இறைவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே இந்த சுகத்தை தேடி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் சொல்லப்பட்ட அருமையான இந்த விண்ணப்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, யார் யார் பலவீனத்தோடு மரண படுக்கையோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த நாட்டில் ஜெபிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த கட்ட நிலைமை என்ன ஆகுமோ என்று சொல்லி ஆண்டவரே, பலவிதமான திகைப்போடு கலக்கத்தோடு மிகுந்த வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளம் உண்டு என்பதை நீர் அறிந்திருக்கீங்க டேடி. தகப்பனே, நீங்க இறங்குவீராக. யார் யார் சரீரத்தில் என்னென்ன வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ அந்த கஷ்டத்துல உங்க கரம் கடந்து வரும்படியாய், உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாய், ஒரு பூர்ண சுகத்தை இந்த நாளிலும் தேவன் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. மரித்தவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் அப்பா. அப்பா, உங்க கரம் கடந்து வருவதாக. யார் யார் என்னென்ன ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற என்னென்ன வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த வியாதியிலே ஆண்டவரே பூர்ணமான விடுதலையை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் கொடுப்பீராக. தகப்பனே, சரீரத்திலே அங்கு இங்கே பலவிதமான கட்டிகள், வேதனைகள், பிரச்சனைகள் ஐயா ஆண்டவர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் குணமடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாளாக மாறுவதாக, இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலும் வல்லமை இறங்குவதாக, படுக்கையில் வல்லமை இறங்குவதாக. படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னீங்கப்பா, அந்த அதிகாரம் உள்ள வார்த்தையினாலே இன்றைக்கு பிள்ளைகள் பலனடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பூர்ண சுகம் உண்டாவதாக, ஒரு பூர்ண அற்புதம் நடைபெறுவதாக. தகப்பனே, ஆண்டவரே, இனி உனக்கு வியாதி இல்லை, இனி உனக்கு வேதனை இல்லை என்று சொல்ல தக்கதான ஒரு மகா பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் நாளிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கொடுப்பீராக. தகப்பனே, இன்னும் ஆண்டவர் சரீரத்தில் பலவிதமான ஆண்டவர் நோய்களை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், குறிப்பாக இந்த நாளிலும் ஆபரேஷனுக்கு என்று சொல்லி தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. தகப்பனே, இறங்குவீராக. அந்த ஆபரேஷன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பூர்ணமான விடுதலை
கிடைப்பதாக தகப்பனே. இன்னும் பலவிதமான சரீரத்தில் கிட்னி பிரச்சனை, கண் பார்வையில்லாத பிரச்சனை, பலவிதமான இருதய நோய்கள் என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மேலே கரம் கடந்து வருவதாக, ஒரு பூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு யார் இருக்கிறா, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ கலங்காது திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நீ தைரியத்தை கொடுக்கிற தேவன் ஐயா. நீ சோதரம் ஆண்டவரே, பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி எங்களுக்கு தைரியத்தை கொடுத்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு தைரியத்திலே காணப்பட உதவி செய்வீராக. இந்த நல்ல சுகமளி ஆராதனை மூலமாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே உடைய மகாபெரிய விடுதலை கடந்து போவதாக, ஒரு பூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் அடையாளங்களும் ஆண்டவரை செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜெபத்தை கேட்டதற்காக சோத்திரம், விடுதலை கிடைத்ததற்காக சோத்திரம், உடைய பிள்ளைகளை தொட்டதற்காக சோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். துதி கனமையும் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் வீடுகளிலே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாமேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மழகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அடுத்ததாக கொடிய வைரஸ் நோய்க்காக நாம் செபிக்க போகிறோம். வீடுகளிலே இருந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நித்தம் நித்தம் ஏராளமான அழிவுகள் தேசங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த கொள்ளை நோய்கள் இன்னும் உச்சத்திற்கு வரவில்லை, வந்தால் எத்தனையோ லட்சம் மக்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி, அப்பா இனி எந்த ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக யாரும் மறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். உலகத்திலே இந்த வைரஸை ஆராய்ந்து பார்த்து இன்னும் அநேகர் மரித்து போவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசித்து, தேவனே இந்த கொள்ளை நோயிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்பா. இந்த பொல்லாத சத்துரியின் வாயிலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். தேசம் அமைதியா சந்தோஷமா இருக்கணும்ப்பா. கொடிய வியாதியெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு இந்த கொரோனா வைரஸ்
முற்றிலும் நீங்கும்படியாக தேவனுடைய இரக்கம் நம்ம மேல வந்து இறங்கும்படியாக நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களை சுகத்தை விரும்புகிற தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் வல்லமை உள்ள தெய்வம் ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ள தெய்வம் ஆண்டவரே, மன உருக்கம் உள்ளவே. எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, எத்தனையோ பேர் மாண்டு கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு யார் யார் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேல உங்க சுகத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. அவங்க மேல உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா. அவங்க மீண்டுமாக இல்லத்திற்கு சென்று ஒரு ஆண்டவரே உம்முடைய பலனை பெற்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சாட்சியாய் நிற்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியா நான் செபிக்கிறேன். நரம்புகள், எலும்புகள்ல, சதைகள்ல, சுவாச உறுப்புகள்ல உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக செபிக்கிறேன் அப்பா. சுவாச உறுப்புகள்ல உம்முடைய பலன் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. கொரோனா தொற்று யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மேல ஆண்டவரே உங்க இரக்கம் வருவதாகப்பா. இனி அந்த தொற்று யாருக்கும் தொற்றி கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பலமாய் தேசத்தில் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இப்பொழுது இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் அப்பா. நீர் விடுதலையை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. இப்பொழுது எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இப்பொழுது எங்களை பாதுகாப்பீராக. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. இப்பொழுது நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. நாங்கள் கதறி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் பலமா எங்கள் மீது இறங்குவதாக, இந்த தேசத்தின் மீது இறங்குவதாக, இந்த உலகத்தின் மீது இறங்குவதாக, ஒவ்வொரு தேசங்களிலும் இரத்தம் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீர் என்று சொல்லி பாடினோம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயத்தை செய்பவர் நீர் என்று சொல்லி பாடினோம் அப்பா. இந்த எண்ணி முடியாத அதிசயத்தை நீ செய்வீராக, சொல்லி முடியாத அற்புதத்தை நீ செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுது தேசத்தின் மேலே உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் நோக்கி பார்ப்பதாக, அற்புதம் செய்கிற கரம் நீட்டப்படுவதாக ஆண்டவரே. தேசத்தின் மீது ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரிதாக இருந்த அப்பா. உம்மால எல்லாம் ஆகியது என்று நாங்கள் சொல்லும்படியாக தேசத்தின் பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனி இந்த தொற்று செயலிழந்து போனது என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய வல்லமை பெரிதாய் ஆளுகை செய்வதாக, உம்முடைய பராக்கம் செய்யக்கூடிய கரம் ஆண்டவரே தேசம் மீது நீட்டப்பட்டது என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் காணத்தக்கதாக நீ பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செபிக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆபத்து காலத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தை காத்து கொள்ளுவீராக. நன்றி ஆண்டவரே. எங்க மேல உங்க வல்லமை ஊற்றினதற்காக நன்றி. ஒரு சுகத்தின் ஆவியை ஊற்றினதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தீரலும் காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாக ஒன்றுமில்லை. உம்மாலாக காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாக காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும்.
அன்பின் தகப்பனே, உங்க பாதப்படியில் வைத்த விண்ணப்பங்களை அங்கீகரித்து ஆமென்றும் ஆமேன் என்றும் விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். உட்காருவோம். தலைகளை தாழ்த்தி இறைவன் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றி கிருபையால் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றி கிருபையால் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்பின் தகப்பனே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் உங்க வார்த்தையை கேட்க போகிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்கள் யாவரையும் ஆளுகை செய்வதாக நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல வேளையிலும் கூட உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இறைவனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருந்து உங்களை ஆளுகை செய்வதாக. இந்த நல்ல நாளிலும் கூட இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாருக்கும் ஒரு புதிய பலனை ஆண்டவர் கொடுத்து நன்மையினால் உங்களை நிரப்பப் போகிறார். ஏராளமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நீர் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்து உங்களை மகிழச் செய்ய போகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புலம்பல் 3:25. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருக்கு நல்லவர் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் அவரை தேடுகிறீர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருப்பார். காலையில் எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும், ஜெபிக்கணும். மத்தியானம் வந்துட்டுனா அவருடைய பாதப்படியில் போய் அவரை நோக்கி பார்க்கணும். சாயங்காலம் வந்துட்டுனா அவரை நோக்கி ஜெபிக்கணும். இரவு நேரத்தில் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக அவர்கிட்ட போய் ஜெபித்துட்டு நித்திரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் தேடுகிறீர்களோ அவர்களுக்கு இறைவன் நல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. எரேமியாவின் காலத்திலே எருசலேமின் நகரம் எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் தேசம் எரேமியாவின் காலத்திலே முற்றுகையிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நகரம் பிடிபட்டு ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறுமையான நிலைமையிலே, சிறைப்பட்ட நிலையிலே செய்வதறியாது திகைத்த ஜனங்களுக்குத்தான்
இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா தன்னுடைய நாட்டில் இருந்த பிள்ளைகள் சிறைப்பட்டு அந்நிய தேசத்திலே பாபிலோனிலே மகா கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். அந்த வேளையில் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீ ஆண்டவரை தேடினால் உன்னை ஆண்டவர் ரட்சித்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல முறை தேவனுக்கு துரோகம் செய்து வேறு யாரையோ தேடி ஜனங்கள் பாவம் செய்தார்கள். இந்த யூத ஜனங்கள் அப்படிதான் அநேக காரியங்களை செய்தார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இக்கட்டு வரும்பொழுதெல்லாம் எகிப்து போன்ற நாடுகளில் இருந்து உதவி வருமா என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். கர்த்தரை தேடவில்லை. திக்கற்ற நேரத்திலே உலகத்தை உறவுகளை தேடினால் நாம் வெட்கப்பட்டு போவோம். அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது எகிப்து நமக்கு உதவி செய்யுமா என்று சொல்லி யோசித்தார்கள். ஆனால் உன்னதமான தேவனை தேடினால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வேளையில் நீங்கள் வியாதியோடு வீட்டில் படுத்திருக்கலாம், அல்லது இந்த வேளையில் நீங்கள் வியாதியோடு யார் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு நான் நல்லவராக இருப்பேன். சங்கீதம் 34:10 வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்ன தேடு அப்படிங்கிறார். இப்போ முழங்கால் படியிடு. முழங்கால் படையிட முடியலன்னா அப்படியே உட்கார்ந்து என்னை நோக்கி பாரு, என்கிட்ட பேசு, என்கிட்ட ஜெபி, உன் விண்ணப்பத்தை வை, நான் உன்னை சுஸ்தமாக்குவேன். ஆண்டவரை தேடினால் உன் உள்ளத்தில் உள்ள, நம்முடைய உள்ளத்தில் உள்ள குழப்பங்கள் மாறும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை தேடினால் குழப்பங்கள் மாறும். இன்னைக்கு நிறைய காரியத்தில் குழம்பி போயிருக்கிறோம். எனக்கு வியாதி வந்துட்டு என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் பார்ப்பேனா, என்னுடைய பிள்ளை படித்து முடித்து ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருப்பதை நான் பார்ப்பேனா, இந்த கொடிய வியாதி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் குழம்பி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடினால் அந்த குழப்பத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். சங்கீதம் 27:8 சொல்லுகிறது. சங்கீதம் 27:8, என் சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய சமூகத்தையே தேடுவேன். சங்கீதக்காரன் சொல்றான், உங்க சமூகம் எனக்கு போதும், வேறு யார்ட்டையும் உட்கார்ந்து நான் பேசக்கூடாது ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு போதும். உங்க சமூகத்தில் இருந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை எனக்கு தருவீர் ஆண்டவரே. தேடினால் என்ன நடக்கும்? ஆண்டவரை தேடும் பொழுது, அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேடும் பொழுது நம்முடைய குழப்பம் மாறும், உன்னுடைய பயம் மாறும். சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவா. அவர் என்னை சேர்த்து கொள்ளுவா. யாரும் கைவிடலாம். உன் சரீரம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அநேக மருத்துவமனையில் அநேக ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த அவயம் முழுவதும் பாதிக்கப்பட்டுட்டுன்னு சொல்லியிருக்கலாம். தாயும் தகப்பனும் கைவிட்டிருக்கலாம். இறைவன் சொல்றாரு, என்னை தேடு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு அருமையான ஒரு தேசத்தில், அமெரிக்கா தேசத்தில் ஒரு மாநிலத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனின் சபை அப்படின்னு ஒரு சபை, அல்மைட்டி காட். அந்த சபையினுடைய பெயர் அல்மைட்டி காட். அந்த சபையிலிருந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்திற்கு தொலைபேசி பேசினாலும் காலர் ஐடியில் அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு நபர் இன்றைக்கு தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது சூசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆயத்தங்களையும் செய்தார்.
கஷ்டம், பாடுகள், இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தூக்கு கயிறெல்லாம் கெட்டி அப்படி அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். கடைசியா ஆண்டவரை தேடுறார். தெய்வமே, நீர் என்னை ரட்சித்துக் கொள்ளணும்னா ரட்சித்துக் கொள்ளும். கடைசி நேரத்துக்குள்ள நான் வந்துட்டேன், இனி என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்படி கடைசி நேரத்தில் ஆண்டவர் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய தொலைபேசியில் ரிங்டோன் ஒலிக்குது. அந்த நேரத்தில் அவர் பார்க்கார், அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி வருது. மகா ஆச்சரியம், மகா ஆச்சரியம். அவர் எடுத்து பேசுகிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனின் சபையிலிருந்து வருது. ஆனால் அந்த சபையில் நீங்கள் யார் எதற்கு பேசுனீங்கன்னு கேட்கும்போது யாருக்கோ ஒருவருக்கு போடப்பட்ட ஒரு தொலைபேசி நம்பர் இவருக்கு ஒரு சில நம்பர்கள் மாறி இவருக்கு வருகிறது. ஆச்சரியம், அதிசயம். இது உண்மை சம்பவம், நடந்த சம்பவம். அந்த நேரத்தில் அவர் ஆனந்தமாக, தெய்வமே நீர்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு காரியத்தை எப்படியோ செய்து அல்மைட்டி காட் என்று நீர் சொல்லிவிட்டீரே ஆண்டவரே, நான் இனி மரிப்பதில்லை, உமக்காய் நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய குழப்பத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு பெரிய ஊழியக்காரனாக ஆகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, எனக்கு கொடிய வியாதி, பலவீனம், எல்லாரும் என்னை கைவிடப்பட்டு நிலையிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பயப்படாத, என் சமூகத்தை தேடு, என் சமூகத்தில் வா, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன், எதற்கும் பயப்படாத, உன் குழப்பத்தை இன்னைக்கு நான் மாற்ற போறேன், என் சமூகத்தை தேடு, உன் குழப்பம் மாறும், உன் வியாதி மாறும் என்று சொல்லி இறைவன் இந்த வேளையில் சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே உங்களை தேட முடியலையே நினைக்கலாம். இன்னைக்கு தேடுங்க. அப்படி தேடினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழப்பங்கள் மாறி ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவதாக, தேடினால், ஆண்டவரை தேடினால் இயற்கைக்கு மாறாக ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இந்த மனுஷன் விழுந்து கிடந்தானே, கொடிய வியாதி தாக்கி சரீரமெல்லாம் நொறுங்கி நடக்கவே முடியாது என்று சொல்லி இருந்த எவன் எப்படி நடக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இயற்கைக்கு மாறான அதிசயம் ஆண்டவரை தேடினால் நடக்கும். சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. நான் அவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை தேடினா எல்லா பயமும் நீங்களாகும். நீங்கள் நினைக்கலாம், என் சரீரம் முழுவதும் போயிட்டு கெட்டு போயிட்டு இனி என்ன செய்ய முடிய போகுது, இந்த சரீரத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, பயம் இருக்கலாம். அவர் சொல்றாரு, என்னை தேடு. அன்னாள் தேடினாள். அன்னாள் ஒரு பிள்ளைக்காக, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி தேடினான். அந்த மாலடியாக இருந்த அந்த அன்னாளை ஆண்டவர் மகிழ்ச்சி படுத்தினார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து செழிப்பாக்கினார். தாவீது தேடினான், ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை அரசனாக உயர்த்தி வைத்து அழகு பார்த்தான். ஒரு அருமையான உண்மை சம்பவம். ஒரு சபையின் போதகர், அவருடைய பெயர் லீ. அந்த சபையின் போதகர் திருமணமாகி 7 ஆண்டுகள். அவருடைய மனைவி பெயர் தீனா. இப்பொழுதுதான் அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கருவுற்றிருக்கிறார்கள். நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்கள், 2 பேரும் நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்கள். அந்த கருவுற்ற நேரத்தில் பரிசோதிப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். மருத்துவர் சொல்லுகிறார், கருவிலே குழந்தை சரி செய்ய முடியாத ஒரு பெரிய குறைபாடோடு காணப்படுகிறது என்று ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகிறார்கள். தண்ணீர் போன்ற ஒரு திரவம் குழந்தையின் தலையில் உள்ள வெற்றிடங்களிலே அதிகமாக பெருகி காணப்படுகிறது என்று ஒரு ரிசல்ட் சொல்றாங்க.
இதன் பெருக்கத்தினாலே தலையே வெடித்து போகக்கூடியதற்கு வாய்ப்பு என்று கூட சொல்லுகிறார்கள். சரி செய்ய முடியாத மிக அரிதான வியாதி என்று சொல்லுகிறார்கள். இவ்வளோ வார்த்தையை கேட்ட பிறகு கடைசியா டாக்டர் சொல்றாரு, கருச்சிதைவு செய்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு இந்த லீ தம்பதியினர் சொல்றாங்க, மருத்துவரின் ஆலோசனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் 1 மாதம் மீண்டும் கழித்து வருகிறோம். என் தேவன் இருக்கிறார், அவர் உண்மை உள்ள தேவன், அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி கணவனும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் கரங்களை பிடித்து ஜெபிக்கிறார்களா, இறைவனே இந்த கருவிலே பிள்ளையை கொடுத்திருக்கீங்கப்பா. இப்படியாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பிள்ளை நல்ல சுகத்தோடு எனக்கு வேணும், இந்த கருவிலாவது நன்றாக வளரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. கருவில் குழந்தையை உருவாக்கிய தேவனுக்கு அதை சரியாக்கவும் முடியும், நாங்கள் அதற்காக ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக ஜெபித்தார்கள். ஜெபித்த பின்பு சோதித்தார்கள். மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். மருத்துவர் இதை சோதித்து பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு, இது எப்படி, என்ன நடந்தது, என்ன செய்தீர்கள் என்று இந்த கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது இந்த லீ தம்பதியினர் பதில் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். மருத்துவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஒரு மாறுபட்ட சூழலிலும் இந்த கர்த்தரை தேடின உங்களை ஆண்டவர் இயற்கைக்கு மாறான விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மருத்துவர் சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என்னை தேடினால் இயற்கைக்கு மாறான ஒரு பலன் உன்னை வந்து ஆளுகை செய்யும். அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும். மாறாத சூழ்நிலையும் மாறும், மகிமையான அற்புதம் உன்னுடைய சரீரத்தில் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் சரீரத்தில் மாறவே மாறாது என்று சொல்லக்கூடிய வியாதி கூட இன்னைக்கு மாறப்போகிறது. நீ செய்யக்கூடிய ஒன்று, என்ன தேடு, என்ன தேடு. என்ன தேடினால் இயற்கைக்கு மாறான ஒரு விடுதலை உனக்கு உண்டு. இறைவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து தான் சொல்றார், இயற்கைக்கு மாறான விடுதலை உன்னுடைய சரீரத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அந்தி சந்தி மத்தியான வேளையில முழங்கால் படிட்டு இந்த வியாதிக்காக ஜெபி. தேடினால் கூட இதை காண முடியாது. 3ஆவதாக, தேடினால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ரட்சிப்பா. உங்களை தேடி வருவார். உங்களை தேடி வந்து உங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுப்பார். நீங்க நினைக்கலாம், யார் எனக்கு நன்மை செய்ய முடியும்? இறைவன் சொல்றாரு, நீ என்னை தேடினா நான் உன்னை தேடி வருவேன். என் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கும், என் கரம் உன்னை ஆசீர்வதிக்கும், என் கரம் உன் மேல படும் பொழுது எந்த வியாதி இருக்காது, ஒரு புதிய பலன் உனக்கு உண்டாகும். சங்கீதம் 145 18ஆம் வசனம். சங்கீதம் 145 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் நம் பக்கத்தில் வந்திருப்பார். அவர் நம்ம பக்கத்தில் வரும் பொழுது இருள் மாறும், வியாதி மாறும், கொடிய பில்லி சூனியங்கள் மறையும், ஏவல்கள் மறையும், பொறாமை கண்கள் வஞ்சக கண்கள் எல்லாம் மறையும். நம்மை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் உதிக்கும். ஒரு பூரணமான சந்தோஷம், சமாதானம், தீர்க்காயில் உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பவுலும் சீலாவும் தேடினார்கள், வந்து ரட்சித்தார். தானியேல் தேடினான், சிங்க கெபியில இறங்கி வந்து அவனை ரட்சித்தார். தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமீபமாய் வருவார். நீங்க நல்லா அதிகாலையில் 3 மணிலேருந்து 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவருடைய முகத்தை நீங்க தரிசிக்கலாம். 1 மணி நேரம் காலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கலாம். அதான் சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 2ஆம் உலகப் போரிலே நடந்த ஒரு உண்மையான சரித்திரம். எடிரிச்சன் பர்கர் என்னும் கேப்டன் தலைமையில் யுத்த விமானமானது பசிபிக் சமுத்திரத்திலே விழுந்து விபத்துக்குள்ளானது. அப்படி விபத்துக்குள்ளானவுடன் விமான அந்த ஓட்டியும் உடன் இருந்த 7 வீரர்களும் ஒரு ரப்பர் படகு ஒன்றிலே ஏறி உயிர் பிழைப்பதற்காக போராடுகிறார்கள். ஒரு ரப்பர் படகு, அந்த அவ்வளோ பெரிய கடலில் 7 பேர் அதில் தொங்கிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு உயிருக்காக போராடுகிறார்கள். எந்த பக்கம் நோக்கினாலும் கடல் கரை தென்படவே இல்லை. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பசி, பட்டினி, தண்ணீர் இல்லை. இந்த கொடிய நேரத்தில் 7 பேரும் அதிகமாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் ஆண்டவரை தேடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் பெயர் கிறிஸ்தவர்களாக கூட அதிலே இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து நேரத்தில் அனைவரும் தேவனை தேட நினைத்தார்கள். எல்லாரும் தேடுறாங்க. இப்போ ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்கள் மனைவி பிள்ளைகளை பார்க்கணும், காப்பாற்றும், நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு யாரும் இல்லை. ஒருவன் புதிய ஏற்பாட்டை வாசிக்க அனைவரும் மரியாதையோடு கவனித்து கொண்டிருந்தனர் என்று சொல்லியும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி புதிய ஏற்பாடு அவங்க பையில வச்சிருந்தாங்களோ எப்படியோ அதையும் வாசிக்க ஒருவன் கவனித்து கொண்டிருந்தான் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது. மறுநாள் அந்த படையில் அவர்கள் பாடல்களை பாடி துதித்தார்கள் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது. விமானத்தையோ கப்பலையோ அனுப்பும், தண்ணீர் இல்லை என்று சொல்லி கதறுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மழை பெய்தது, குடிக்க தண்ணீர் கிடைத்தது, சுட்ட மீனும் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு உணவும் அவர்களுக்கு கிடைத்ததும் என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கிறது. 20 நாள் மரண போராட்டத்திற்கு பின்பு ஒரு தீவுக்கு நேராக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் எப்படியோ எங்களை காப்பாற்றினார், எங்களை பலப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த துன்பமான சூழ்நிலையிலும் இறைவனை தேடினதுனால தேடி வந்து ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவரே எனக்கு கொடிய வியாதி பலவீனம், இறைவன் சொல்லுகிறார் என்னை தேடு. என்னை தேடும் பொழுது நான் உன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து உன்னை தொட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் நன்மைகளை செய்வேன். தர்மியான நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு பிள்ளைகள் ஒரே ஒரு காரியத்தை சிந்திக்கணும். அழகான வசனம், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். தர்மியான வார்த்தையை வைத்துக்கொண்டு உம்மை தேடினா குழப்பம் மாறும், உம்மை தேடினால் இயற்கைக்கு மாறான விடுதலை கிடைக்கும். உம்மை தேடினால் தேடி வந்து ரட்சிப்பீரே, என்னையும் தேடி வந்து ரட்சியம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஆண்டவர் ஒரு புதிய சுகத்தை, ஒரு புதிய பலத்தை கொடுத்து ஏராளமான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்டதான கிருபைகள் உங்கள் யாவர் மேலும் வருவதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல வார்த்தையை கேட்டனா நம்முடைய வியாதி நீங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். வீடுகளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் யாவரும் முழங்கால் படியிட்டு ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம், ஒரு சுகத்தின் ஆவி நம்மை வந்து சுகப்படுத்தும்படியாக கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது என்று சொல்லி சேர்ந்து பாடி நாம் ஜெபிப்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே
தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் ஆமென் அல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்ன சுமந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே ஆமென். உங்க கிருபைதான் எல்லாம் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எல்லாம் நடத்துகின்றது. உங்க கிருபைதான் எல்லாம் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எல்லாம் நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே ஆமென் ஆமென் இயேசுவே. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எல்லாம் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எல்லாம் நடத்துகின்றது. அன்பின் தகப்பனே, உங்க கிருபைதான் என்ன தாங்குகிறதப்பா. இந்த சுகமளிக்கும் ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற எங்கள் மேல உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது வீடுகளில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஒரு சுகத்தின் வல்லமையின் ஆவி ஊற்றப்படும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சிரசின் மீதும் உங்க கரம் வைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த சத்தத்தை கேட்டு நான் செபிப்பேன், அந்தி சந்தி மத்தியான வேளையில செபிப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டாங்க ஆண்டவரே. இந்த பொருத்தனை பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மேல ஆண்டவரே ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒரு ஒத்த ஒரு பலன் இப்பொழுது இறங்கி வருவதாக. பொருத்தனை செய்த பிள்ளைகளை இப்பொழுது ரட்சிங்கப்பா ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா. நரம்புகள் எலும்புகள் சதைகள்ல உங்க வல்லமை ஊடுருவி பாய்வதாகப்பா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொன்னாரே, அதே போல என் தேவனை தேடினேன், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கப்பா ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. ஒரு புதிய பலனை கொடுப்பீராக. இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு நீடித்த நாட்கள் வாழும்படியான ஒரு ஆசீர்வாதம் பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த அவயங்கள் பழுதடைந்திருக்கிறதோ அந்த அவயத்தில் ஆண்டவரே உங்க காயப்பட்ட கரம் இப்பொழுது தொடுவதாக. உங்க காயப்பட்ட கரம் தொடுவதாக ஆண்டவரே. இந்த வேளையில பிள்ளைகளுக்கு நீ சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா. அது எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது அந்த பலவீனங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கால்களை இப்பொழுது தொடுங்க, ஒரு மான் கால்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. அந்த மூட்டு வலிகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. குறுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறுவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாச உறுப்புகளில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சரியாக தூங்க முடியவில்லையே என்று சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இப்பொழுது
ஒரு புது பலனை ஆண்டவரே அந்த அபயத்தில் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதய பகுதியிலே ஆண்டவரே வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராகப்பா. அந்த இதயத்தை ஆண்டவரே நீ சீராக்கி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அந்த இதயத்தை தொடுவதாக ஆண்டவரே. இனி எந்த பலவீனங்களும் வராதபடி காத்து கொள்வீராக. தலை பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள், கண் பகுதியில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக, எல்லாம் மாறுவதாக. சரீரத்தில் எந்தெந்த இடத்துல பலவீனம் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. சுகர் வியாதி, பிரஷர் வியாதி, அதுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலனை இப்பொழுது கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர் அப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு குழப்பங்கள் மாறும். உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது ஆண்டவரே அந்த குழப்பங்கள் எல்லாம் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குழப்பங்கள் எல்லாம் மாறி நீ தேடி வந்து ரட்சிக்கிறவராக இருக்கிறதுனால இப்பொழுது ஒவ்வொருவரையும் தேடி வந்து நீ ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு பெரிய வித்தியாசத்தை சரீரத்திலே காணக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வீடுகளிலே, மருத்துவமனைகளிலே பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே உங்க வெளிச்சம் உதிக்கட்டும், உங்க வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே அந்த வெளிச்சம் ஊடுருவி பாய்ந்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தெய்வம், நாங்க கேட்டிருக்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசத்துல நல்ல ஒரு அமைதி, கொள்ளை நோய்கள் நீங்கி சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் பெருகட்டும். என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே. அந்தி சந்தி மதியான வேளையில உம்மை நோக்கி தேட எங்களுக்கு பலனை தார். சுகத்தை தந்து விட்டீர் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் குற்றவும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். God bless you.